ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 6th புக்ல இருக்க தொகுதி 1 இயல் 1ல வளர்த்தமிழ் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து இருக்கு. அந்த லெசன்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேள்வி பதிலா வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு லெசன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வந்து கொஷின் கேட்க முடியுமோ, அந்த அளவுக்கு எல்லா கொஷினுமே நான் வந்து எடுத்திருக்கேன். இதுல நான் எந்த கொஷினையாவது விட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து அத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நாம இப்ப வந்து 6ஆம் வகுப்பு தொகுதி 1ல இயல் 1ல இருக்க வளர்த்தமிழ் அப்படிங்கிற இருக்க ஒரு லெசன்ல என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு வந்து மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது. மனிதனை பிற உயிரினமிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது வந்து மொழி. உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என வியந்து பாடியவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என வியந்து பாடியவர் பாரதியார். இன்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை கூறியவர். இதை வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படிங்கிற ஒரு லைன்ல சொல்லியிருப்பாரு. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரோட வஞ்சி காண்டம் தான். அதுல இமிழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இனிதினி கருத்தினை அப்படிங்கிற அடியில சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் தேவாரத்துல தமிழன் கண்டாய் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்திருக்கும். அடுத்தது, சீர்மை என்பதன் பொருள். சீர்மை என்பதன் பொருள் வந்து ஒழுங்குமுறை. அஃறிணை பிரிப்பு முறை. அஃறிணை வந்து பிரிப்பு முறை வந்து பாத்தீங்கன்னா அல் பிளஸ் திணை. உயர்திணை என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல். உயர்திணை என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் அஃறிணை. பாகற்காய் பிரித்து எழுது. பாகற்காய் பாத்தீங்கன்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்னு பிரிக்கலாம். பாகற்காய் என்பதன் பொருள். பாகற்காய் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அல்லாத காய். தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் எத்தனை? தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 7. மா என்ற ஒரு சொல்லுக்கான பொருள்கள். மா அப்படிங்கிற சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இதெல்லாம் அதுக்கான பொருள்கள். இயல் தமிழ் டேஸை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். தமிழின் கவிதை வடிவங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், இதெல்லாம் தான் வந்து தமிழோட கவிதை வடிவங்கள். தமிழின் உரைநடை வடிவங்கள். தமிழின் உரைநடை வடிவங்கள் வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை. ஆள், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலை பெயர். இதோட இலைப்பெயர் வந்து பாத்தீங்கன்னா இலை அப்படிங்கிறது தான். அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர். இதோட இலைப்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கீரை. அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர். இதோட தாவரத்தின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா புல் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெல், வரகு தாவரங்களின் இலைப்பெயர். தாள் அப்படிங்கிறது தான் இதோட இலைப்பெயர். மல்லி தாவரத்தின் இலைப்பெயர். தலை அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான இலைப்பெயர்.
சப்பாத்தி கள்ளி தாழை தாவரங்களின் இலைப்பெயர். மடல் அப்படிங்கிறது தான் இதோட இலைப்பெயர். கரும்பு நாணல் தாவரங்களின் இலைப்பெயர். கரும்பு நாணல் தாவரத்தோட இலைப்பெயர் வந்து தோகை அப்படிங்கிறது. பனை தென்னை தாவரங்களின் இலைப்பெயர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓலை அப்படின்னு தான் நாம வந்து சொல்லுவோம். கமுகு தாவரத்தின் இலைப்பெயர். இந்த தாவரத்தோட இலைப்பெயர் வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அதாவது இந்த மொழியை கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தினா அது வந்து எண்கள் அடிப்படையில தான் வடிவமைச்சிருக்கணும். அப்பதான் கம்ப்யூட்டர்ல பயன்படுத்த முடியும். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் என்ற பாடலை எழுதியவர். இந்த பாடலை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா அறிவுமதி அப்படிங்கிறவங்க தான். இதோட பாத்தீங்கன்னா இந்த வளர்த்தமிழ் லெசன்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க அடுத்த லெசன்ல இருக்க வீடியோ கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.